பொருள் வரல, எனக்கு பிள்ளைங்க இல்லை, திருமணம் ஆகலை, அல்லது என் பிரச்சனை தீர மாட்டேங்குது, என் கடன் தீர மாட்டேங்குது, எல்லாம் அவன்கிட்ட கேட்குறோம். ஆனால் நமக்கு பொறுமையை கேட்கல. அப்படியே இறைவன் நமக்கு பொறுமையை கொடுத்து வச்சுருந்தாலும் அந்த பொறுமைக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. இறைவனே எனக்கு பொறுமையை கொடுத்துருக்கு. பொறுமை கிடச்சிச்சுன்னு சொன்னால் இறைவனே நம்ம கூட இருக்கான், இதுக்குமே என்ன பாக்கியம் நமக்கு வேணும். ஆனாலும் நம்முடைய மனசு பொருளடிப்பில் தான் அதிகமாக விரும்பிட்டுருக்கு. அதனால் நீங்கள் விரும்பியபடியோ உயரத்தில் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. உங்களுக்கு ஞானங்களை கொண்டு உங்கள் தகுதியை உயர்த்தி கொடுக்கும் பொழுது அது நன்மையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவன் கொடுக்குறத நம்ம அலட்சியப்படுத்திடுவோம், அல்லது அதை இணைவிக்க ஆரம்பிச்சிடுவோம், அதில் குற்றங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி படிப்படியாக தான் எல்லாம் தருவான். சுருக்கியும் தருவான், பெருக்கியும் தருவான், புதுசாகவும் தருவான், அல்லது சில இடங்களில் உபயோகப்படுத்தப்படுவோம் நம்மகிட்ட வரும். ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நன்றியோடு இருக்கிறோன்றது கவனிக்கிறோம். ஒன்றுமே இல்லாத நிலையில் நமக்கு ஒரு தேவை நிறைவேறுது. அந்த தேவை இப்போ நமக்கு என்ன நன்மை நமக்கு தெரியும். அதை போய் கொடுக்கும் பொழுது நம்ம அதை உதாசீனப்படுத்திடுவோம், அலட்சியப்படுத்திடுவோம். இல்லைன்னு சொன்னால் அதை நல்லதாக இருந்தால் இணை வைக்க ஆரம்பிச்சிடுவோம், மகிழ்ச்சி கொள்ள ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த சூழலில் தான் நம்ம நிலைமை என்னென்னு தெரிய ஆரம்பிக்குது. அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, பொறுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது, முன்னோட இப்போ நல்லா தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சூழல் நம்ம சுற்றி நடக்கும் பொழுது ஒன்று கிடைச்சாலோ அல்லது கிடைக்காட்டாலோ நம்ம மனதில் எந்தளவுக்கு உணர்ச்சியில் மாறுங்கிறத கவனிக்கணும். எந்த சூழல்லையுமே அமைதியாக இருக்கிறது தான் இறைவெளி. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தா கண்டிப்பாக அப்படி இல்லை. ஒன்று சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமை, பொறாமை அப்படி இருக்கிறோம். அல்லது கவலை, துக்கத்தில் இருக்கிறோம், நிராசப்பட்டவங்களும் ஆயிரும். காரியங்கள் நடந்தால் சந்தோஷப்படுறதும், மகிழ்ச்சி அடைகிறதும், அதில் பெருமை கொள்வதும், அதை இணை வைக்கிறதும். சில காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னால் அப்படியே சோர்ந்து போயிடுறோம், நிராசப்பட்டுறோம். நிராசப்பட வேண்டாம். 41-49 மனிதன் நல்லதை கேட்பதற்கு சோர்வுடையதில்லை, ஆனால் அவனுடைய கெடுதி தீண்டுமாயின் அவன் மனமுடைந்து நிராசை அடைகிறான். நல்லது கேட்குறீங்க, நான் கொடுக்கும்போது அதை நீங்கள் கெட்டதாக மாற்றிட்டீங்க. நம்ம எல்லோரும் மாற்றிடுவோம். அவர்கள் நல்ல காரியத்தை கெட்ட காரியம் கலந்து விடுகிறார்கள். ஏன்னா அதில் பெருமை கொள்வது கெட்டதாக போயிடுது. நம்ம யார்கிட்ட இந்த பலன் இல்லாமல் இல்லை, அதை வீண் விரையும் போயிருந்து கெட்டதாக போயிடுது. அல்லது அதை கொண்டு நான் இணை வச்சு வாழ்கிறது கெட்டதாக போயிடுது. இது இருக்குது, நாளைக்கு இது கொண்டு வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு எதை எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ப ஆரம்பிச்சிடணும். இப்படியே நம்மளுடைய பலகீனங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்குங்கிறத சோதனை காலங்களில் நமக்கு அறிவிக்கப்படுது. ஆனால் நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம்.